தமிழ் மக்கள் வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னாலே கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தின் ஊடாகத்தான் பயணிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. பெரும்பாலான தமிழ் மக்களினுடைய ஒரு அவாவாக இந்த யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையத்தில் எல்லா நாடுகளுக்கும் உரிய ஃப்ளைட் வந்து போக வேண்டும் என்பதுதான். இந்த தமிழ் மக்களுடைய இந்த ஆசை எதிர்காலத்தில் அரசாங்கத்தால் பூர்த்தி செய்யப்படுமா? யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையத்தை இப்பையும் இயக்குறதுல பாரிய சிக்கல்கள் இருந்து கொண்டு தான் இருக்குது. யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையத்தை ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு சேவையாகத்தான் இன்றைக்கு வரைக்கும் இலங்கை அரசாங்கத்தால் நடத்தப்பட்டு கொண்டிருக்குது. எதிர்காலத்தில் இந்த மக்களினுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யும் விதத்தில் இந்த சர்வதேச விமான நிலையம், அதாவது யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் எல்லா நாடுகளுக்கும் உரிய ஃப்ளைட்டை ஓடுறதுக்குரிய வசதியை கொண்டமைந்த ஒரு விமான நிலையமாக மாற்றப்படுமா? இந்த விமான நிலையத்துக்கு பின்னால் உள்ள பல சுவாரஸ்யமான தகவல்களை தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் தொடர்ச்சியாகவே இந்த சேனலை பார்த்து ஆதரவு தரதுக்கு ரொம்பவே நன்றி. இப்போவும் யாராச்சும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டுருக்கிறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கோனை அழுத்துங்க. அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த காணொலிகளின் அப்டேட் உங்களுக்கு இலகுவாக கிடைக்கும். இந்த காணொலி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் மக்களின் நீண்டகால எதிர்பார்ப்பில் உண்டு இந்த பலாலி விமான நிலையத்தை ஒரு சர்வதேச விமான நிலையமாக மாற்ற வேண்டும் என்பதுதான். அந்த ஆசைகளுக்கு இணங்க தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்தியாவின் தூதரகம் யாழ்ப்பாணத்தில் அமைந்திருக்குது. அந்த தூதரகத்திட்ட ஒரு ரிக்வெஸ்ட்டை 2013 ஆண்டு காலப்பகுதியில் முன் வச்சிருந்தது. அதாவது இந்த பலாலி ஏர்போர்ட்டை சர்வதேச விமான நிலையமாக மாற்றப்பட வேண்டும், தமிழ் மக்கள் இந்த சர்வதேச விமான நிலையத்தின் ஊடாக பயணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த ரிக்வெஸ்ட் அந்த நேரம் முன்வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் அதை டெல்லியின் உயர்ஸ்தானிகர் ஆலயத்துக்கு அனுப்பியிருந்தார்கள். அவர்களால் அது அக்செப்ட் பண்ணப்பட்டு அந்த நேரத்தில் பலாலி ஏர்போர்ட்டை புனரமைப்பதற்கான முடிவுகள் அவர்களால் எட்டப்பட்டது. ஆனால் அதற்கு இலங்கை அரசாங்கத்தினுடைய சம்மதமும் வேணும். இந்த நேரத்தில் இலங்கை அரசாங்கத்தினுடைய சம்மதத்திற்காக அவர்கள் காத்திருந்த வேளைதான் இது தொடர்பில் முதலாக கொழும்பில் ஒரு பாரிய ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டது. அதாவது பலாலியில் இந்த ஏர்போர்ட்டை சர்வதேச விமான நிலையமாக தரம் உயர்த்தக்கூடாது, அப்படி தரம் உயர்த்தினால் எங்களுடைய வருமானம் பாதிக்கப்பட்டுடும் அப்படின்னு சொல்லி கொழும்பில் ஒரு பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றிருந்தது. இந்த ஆர்ப்பாட்டத்தினை தொடர்ந்து அந்த நேரத்தில் உடனடியாகவே இந்த பலாலி ஏர்போர்ட்டை புனரமைக்கிற செயற்பாடுகளுக்கான முன்னாயத்த நடவடிக்கைகள் முற்றுமுழுதாக கைவிடப்பட்டிருந்தது. உண்மையிலேயே கொழும்பில் மட்டும்தான் எதிர்ப்பா அப்படின்னு சொல்லி கேட்டால் நிச்சயமாக இல்லை. எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகளையும் சிலர் இந்த பலாலி ஏர்போர்ட்டை சர்வதேச விமான நிலையமாக மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி எதிர்ப்பினை வெளியிட்டிருந்தார்கள். அவர்கள் இப்படி ஒரு எதிர்ப்பை வெளியிட்டதுக்கு என்ன காரணம் என்று சொல்லி பார்த்தால், தமிழ் மக்களினுடைய காணிகளை இந்த புனரமைப்பு பணிகளுக்காக உள்ளீர்ப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும், மக்களினுடைய காணிகள் அபகரிக்கப்படும். எனவேதான் இந்த திட்டம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி தமிழ் அரசியல்வாதிகள் சிலரும் தங்களுடைய எதிர்ப்பினை வெளியிட்டிருந்தார்கள். ஆனால் இது தொடர்பில் பின்னாளில் இது மக்களின் காணிகள் அபகரிக்கப்படுதா இல்லையா என்பது தொடர்பில் ஒரு பெரிய ஆய்வை நடத்தப்பட்டது. இதற்காக இந்தியாவில் இருந்தும் பல டெக்னீஷியன்ஸ் வந்திருந்தார்கள். அவர்கள் இது தொடர்பில் முழுமையான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு மக்களினுடைய காணிகள் எதுவுமே இதுக்குள்ள உள்ளடக்கப்படையலை அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் அறிவிக்கப்பட்டது. இந்த இலங்கையின் சிவில் விமான போக்கு அதிகார சபையின் அனுமதி இல்லாமல் இந்த சர்வதேச விமான நிலையத்தை புனரமைக்கிறதுல பாரிய சிக்கல்பாடுகள் காணப்பட்டது. இது நீண்டகால இழுபறியிலேயே இருந்து கொண்டிருந்தது. இந்த காலப்பகுதிக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னர், அதாவது 2013 காலப்பகுதியில் தான் மத்தள என்ற இடத்துல ஒரு பாரிய சர்வதேச விமான நிலையம், அதாவது மஹிந்த ராஜபக்ச சர்வதேச விமான நிலையம் செய்யப்பட்டிருந்தது. இதுக்கு கிட்டத்தட்ட 243.7 பில்லியன் கோடி ரூபாய் பயன்படுத்தப்பட்டிருந்தது. எந்த விதமான முறையான திட்டமிடல்களும் இன்றி மக்கள் இந்த இடத்துல விமான சேவையை பயன்படுத்துவதற்குரிய சந்தர்ப்பங்கள் எவையாவது இருக்கா என்பது தொடர்பில் எந்த விதமான ஆய்வுகளையும் மேற்கொள்ளாது மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தான் ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியாகிய 2009 ஆண்டில் இதற்கான அடிக்கலை முதல்ல நாட்டியிருந்தார். அதனை தொடர்ந்து இவ்வளவு பணம் செலவழிக்கப்பட்டு உடனடியாகவே 4 வருடங்களில் இந்த மத்தள விமான நிலையம் செய்யப்பட்டிருந்தது.
இதனைத் தொடர்ந்து இந்த விமான நிலையம் வந்து 2013ஆம் ஆண்டு திறந்து வைக்கப்பட்டிருந்தாலும் எதிர்பார்த்த அளவில் மக்கள் இந்த விமான நிலையத்தை வந்து பயன்படுத்தவில்லை. இன்றைக்கு வரைக்கும் இந்த விமான நிலையம் வந்து ஒரு மூடப்பட்ட விமான நிலையமாகத்தான் காணப்படுது. ஏதாவது ஒரு ஃப்ளைட் வந்து இறங்குறதுல கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் ஏதாவது சிக்கல்கள் ஏற்பட்டால் மாத்திரம்தான் அந்த ஃப்ளைட் உடனடியாக இந்த மத்தள விமான நிலையத்துக்கு அனுப்பி வைக்கப்படுகின்ற ஒரு மாற்று ஏற்பாடான விமான நிலையமாகத்தான் இந்த விமான நிலையம் இன்றைக்கு வரைக்கும் காணப்பட்டு கொண்டிருக்குது. இத்தனை கோடி ரூபாய்களை வந்து முதலீடாக்கி எந்த விதமான வருமானங்களும் இன்றி அதிகாரிகளும் வந்து சும்மா சம்பளம் பெற்றுக்கொண்டு எந்த விதமான வேலைகளும் செய்யாமல் இருக்கின்ற ஒரு விமான நிலையமாகத்தான் இந்த மத்தள விமான நிலையம் வந்து காணப்படுது. ஆனால் இந்த மத்தள விமான நிலையத்தை அமைக்கல எங்களுக்கு வருமானம் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி யாருமே வந்து போராடல. ஆனால் யாழ்ப்பாணத்தில் இந்த சர்வதேச விமான நிலையத்தை அமைக்கும் போது மட்டும்தான் பலர் வந்து தெற்கில போராட்டத்தை ஆரம்பித்திருந்தார்கள். உண்மையிலேயே தெற்கில இந்த போராட்டத்தை அவர்கள் மேற்கொண்டதில் வந்து பல அரசியல் காரணிகளும் இருக்குது. ஏன்னு சொன்னால் நிச்சயமாக இந்த யாழ்ப்பாணத்தை சேர்ந்த தமிழ் மக்கள், அதாவது வடக்கு கிழக்கில் இருந்து தான் அதிகளவான தமிழ் மக்கள் வந்து வெளிநாடுகளில் இருக்கிறார்கள். இந்த கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தின் ஊடாக பெரும்பாலான தமிழர்கள் வந்து பயணிக்கிறார்கள். எனவே தான் இந்த யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையத்தை புனரமைப்பு செய்து இந்த யூரோப் நாடுகளுக்கான விமான சேவைகள் இடம்பெறுமாக இருந்தால் யாருமே கட்டுநாயக்கா விமான நிலையத்தை வந்து நாடமாட்டார்கள். இதனால் கட்டுநாயக்கா விமான நிலையத்தின் வருமானம் குறைவடையும் என்பதை வந்து அவர்கள் ஏற்கனவே கணித்திருந்தார்கள். இதன் காரணமாகத்தான் இன்றைக்கு வரைக்கும் இந்த யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையம், அதாவது பலாலி விமான நிலையத்தை வந்து அவர்கள் இந்த யூரோப் நாடுகளுக்கும் மற்ற ஏனைய நாடுகளுக்குமான விமான சேவைகளை இடம்பெற விடாமல் வந்து தடுத்து வருகின்றார்கள். இதுக்கு பின்னால் பெரும் அரசியல் காரணிகளே இருக்குது. இருந்தாலும் இந்த சர்வதேச விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டிய தேவை வந்து ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு வந்து ஏற்பட்டது. அதாவது மைத்ரிபால சிறிசேன அவர்களும் ரணில் விக்ரமசிங்க அவர்களும் ஒன்று சேர்ந்து இலங்கையில் ஒரு ஆட்சியை உருவாக்கிய சந்தர்ப்பத்தில் எப்படியாவது இந்த இந்தியாவென்ற சொல்லுக்கு அடிபணிய வேண்டிய தேவை வந்து அவர்களுக்கு ஏற்பட்டது. இதன் காரணமாகத்தான் பலாலி விமான நிலையம் வந்து ஒரு சர்வதேச விமான நிலையமாக அப்போது புனரமைப்பு செய்யப்பட்டது. 950 மீட்டர் ஓடுபாதை மட்டும்தான் புனரமைப்பு செய்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவும் எடுக்கப்பட்டது. அதாவது பெரிய ஃப்ளைட்ஸ் வந்து இறங்கலாத மாதிரி தான் இந்த ஓடுபாதையை வந்து புனரமைக்கிறது அப்படின்னு சொல்லித்தான் முடிவெடுக்கப்பட்டாலும் 1400 மீட்டர் ஓடுபாதை வந்து புனரமைப்பு செய்யப்பட்டு இந்த விமான நிலையத்தில் இருந்து தற்போது இந்தியாவுக்கான விமான சேவைகள் வந்து இடம்பெற்று வருது. இந்தியாவுக்கு டெய்லி வந்து 2 விமான சேவைகள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது. இந்த விமான சேவைகள் வந்து தொடர்ச்சியாக இடம்பெறுது. இந்த விமான சேவையை தமிழ் மக்கள் வெகுவாகவே பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த தமிழ் மக்களின் ஆசை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்த யூரோப் நாடுகளில் இருந்து வருகின்ற ஃப்ளைட்டும் வந்து நேரடியாக இந்த யாழ்ப்பாணம் ஏர்போர்ட்டுக்கு வருமாக இருந்தால் நிச்சயமாக தங்களுக்கு அது மிகவும் பயனுடையதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் நீண்ட தூரம் இந்த ஏர்போர்ட்டில் இருந்து மீண்டும் ஒரு வாகனத்தை ஹயர் பண்ணி தங்களுடைய ஊருக்கு வர வேண்டிய எந்த விதமான தேவையும் இல்லை என்பது அவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. இப்போ இருக்கிற அரசாங்கமாவது இந்த விமான நிலையத்தை வந்து மக்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில், அதாவது யூரோப் நாடுகளுக்கும் சென்று வரக்கூடிய வகையில் ஃப்ளைட்டை நிறுத்தக்கூடிய வகையில் புனரமைப்பு செய்யுமா என்பதை பொறுத்து இருந்து தான் பார்க்க வேண்டும். என்னோட சொன்னால் இந்த மத்தள விமான நிலையத்தில் இவ்வளவு மில்லியன் ரூபாய்களை வந்து முதலிட்டு எந்த விதமான வருமானமும் பெற முடியாத ஒரு நிலையில் இருக்குது. இதே அவ்வளவு பணத்தையும் வந்து இந்த யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை முதலிட்டு இருந்தால் இன்றைக்கு அதனுடைய வளர்ச்சி வந்து வேறு விதமாக அமைந்திருக்கும். இது வந்து ஆட்சியாளர்களுக்கும், அதாவது கடந்த ஆட்சியாளர்களுக்கும் தெரியும். ஆனால் அவர்கள் வந்து தமிழ் மக்களுடைய பிரதேசம் முன்னேற்றம் அடைந்துவிடும், இதனால் தமிழ் மக்கள் வந்து வருமானத்தை உழைத்திடுவார்கள் என்ற காரணத்தால் தான் அவர்கள் இந்த யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்யாமல் மத்தளவில் கொண்டே ஒரு விமான நிலையத்தை திறந்து வைத்தார்கள். ஆனால் அதனால் நாட்டுக்கு வந்து எந்த விதமான பிரயோசனமும் இல்லாத ஒரு நிலை தான் காணப்படுகிறது. எதிர்காலத்திலேயாவது எல்லா நாடுகளுக்கும் உரிய ஃப்ளைட்டுகள் வந்து செல்லக்கூடிய வகையில் பலாலி விமான நிலையத்தை புதிய அரசாங்கம் அபிவிருத்தி செய்யுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால்
தற்போது கூட இந்த இந்தியாவுக்கான இந்த ஃப்ளைட் வந்து இந்தியாவின் அழுத்தத்தின் காரணமாகத்தான் தற்போது வரைக்கும் இடம்பெற்று கொண்டிருக்குது. அப்படி இந்தியாவின் அழுத்தம் இல்லாமல் போல நிச்சயமாக இந்த சிவில் விமான போக்குவரத்து சேவையால் வந்து யாழ்ப்பாணத்துக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான இந்த விமான சேவைகளை வந்து ரத்து செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் தான் இன்றைக்கு வரைக்கும் இருந்து கொண்டிருக்குது. எதிர்காலத்தில் நாட்டின் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு நாட்டின் வருமானத்தை கருத்தில் கொண்டு இந்த பலாலி விமான நிலையம் முன்னேற்றப்படுமாக இருந்தால், அதாவது சர்வதேச விமான நிலையமாக மாற்றப்பட்டு, அதாவது யூரோப் நாடுகளுக்குரிய மற்றும் இதர நாடுகள் எல்லாவற்றுக்கும் உரிய ஃப்ளைட் வந்து செல்லுமாக இருந்தால் மக்கள் மகிழ்ச்சி அடைவதோடு மட்டும் இல்லாமல் இந்த வருமானம், அதாவது இலங்கைக்கான $, என்ற வருமானம் வந்து அதிகரித்து காணப்படும். அந்நிய சிலாவணி வந்து இலங்கைக்குள்ள வருவதற்கான சந்தர்ப்பமும் வந்து இருக்குது. இதனை எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு இந்த இனபேதம் பார்க்காமல் நிச்சயமாக அரசாங்கம் இந்த பலாலி விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக மாற்றுமாக இருந்தால் இலங்கையின் முன்னேற்றத்தில் இது ஒரு மைல்கல்லாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மீண்டும் புதியதொரு விடயம் சம்பந்தமான காணொளியில் சந்திப்போம். நன்றி.